தூக்கி விடுவதும் கைவிட்டு விடுவதும் காலமே உன் கணக்கு. கரையேற்றி வைப்பதும் கரை தன்னில் சேர்ப்பதும் கிரமமே உன் சிறப்பு. கை தூக்கி விடுவதும் கைவிட்டு விடுவதும் காலமே உன் கணக்கு. கரையேற்றி வைப்பதும் கரை தன்னில் சேர்ப்பதும் பிரமமே உன் சிறப்பு. எதை கற்ற போதிலும் உனை கற்கவில்லையே, இதுவா என் மெய் படிப்பு. அதை சொல்லும் வித்தற்ற வித்துன்றன் வித்தாக முடியாமல் பெருவெடிப்பு. கை தூக்கி விடுவதும் கைவிட்டு விடுவதும் காலமே உன் கணக்கு. கரையேற்றி வைப்பதும் கரை தன்னில் சேர்ப்பதும் பிரமமே உன் சிறப்பு. நீரக்கம் செய்து நிலை குலைய வைப்பதா நிகழ்நிலையின் உயர் பரீட்சை. நிகழ்காலம் கற்றாலும் அதில் வாழ முடியாத உயிருக்கென்ன தீட்சை. யார் தீட்சை தந்தாலும் கடவுளே நான் என்னும் அகங்காரத்திமிழ் பிடிப்பு. நீ தீட்சை தந்துமே காலமுன் படியேற்றி வைப்பதுன் பெரும் பொறுப்பு. கை தூக்கி விடுவதும் கைவிட்டு விடுவதும் காலமே உன் கணக்கு. கரையேற்றி வைப்பதும் கரை தன்னில் சேர்ப்பதும் பிரமமே உன் சிறப்பு. கர்மமும் கர்வமும் மாயையும் சேர்ப்பித்து செய்தென்னை செயலாக்கினாய். செயலற்ற செயலாக்கி மலம் என்னை அமலமாய் ஆக்குமுன் செயலாக்குவாய். என் செயல் யாவிலும் நின் செயலோங்கவே இருப்பெனும் கால சாட்சி. கவிராய சொற்களில் பொருளான கால பிரமாண்ட காட்சி. அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை. அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என்னாணயம் பலத்தே. எல்லாம் வல்லான் தனையேத்து. இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே.
மாயையற்று வெளிக்குள் வெளி கிடந்து சும்மா இருக்கும் சுகம். பூரண மகிழ்வின் வித்தை பூவிடை வைத்தே உலகை பூரணமயமாய் செய்த பூரணம் புகழை போற்றும் பூரண கவிதைக்குள்ளே புலர்கின்ற சொல்லும் பொருளும் பூரண புதையல் காட்ட பூரணம் தானே காப்பு. அருள் மனம் கமழும் மெய் அடியார்களுக்கு இனிய வணக்கங்கள். ஓம் தீக்ஷா என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உலகம் தழுவிய தமிழ் மக்களுக்கும் ஞான தேடல் உடைய அன்பர்களுக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் நமஸ்காரங்களையும் சமர்ப்பித்து ஓ மெய்யான மெய்ஞான விடையை இன்றைய தினம் உங்கள் முன் சமர்ப்பணம் செய்கிறேன். இன்றைக்கு நாம் சிந்திக்க வேண்டிய ஞான ரகசியம், ரகசியம் என்று சொல்லக்கூடிய அந்த வார்த்தை பதத்திலிருந்தே நமது சொற்பொழிவை துவக்கும். இன்றைய தினம் பஞ்ச ரகசியங்கள் என்று சொல்லக்கூடிய 5 விதமான ஞான ரகசியங்களை நாம் கவனிக்கப் போகின்றோம். அது என்ன பஞ்ச ரகசியங்கள்? 1 சின்முத்திரை ரகசியம், 2 சிதம்பர ரகசியம், 3 பிரம்ம ரகசியம், 4 பிரணவ ரகசியம், 5 தீக்ஷா ரகசியம். சின்முத்திரை ரகசியம், பிரணவ ரகசியம், பிரம்ம ரகசியம், சிதம்பர ரகசியம், தீக்ஷா ரகசியம் என்ற இந்த 5 ரகசியங்களுக்குள் நாம் பயணப்படுவதற்கு முன் ரகசியம் என்ற தமிழ் வார்த்தையின் ஞான பொருள் என்ன சொல்லுகின்றது? ரகசியம் என்றால் என்ன? இதுவரைக்கும் நாம் தெரிந்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய தகவல் என்ன தெரியுமா? ரகசியம் என்றால் யாருக்கும் சொல்லக்கூடாது. ரகசியம் என்றால் யாருக்கும் சொல்லக்கூடாது, யாருக்கும் தெரிவிக்க கூடாது. ஒரு ஞான சத்குரு ஒருவருக்கு தீட்சை கொடுத்தாலும் ஒரு மந்திரம் கொடுத்தாலும் ரகசியமாக வைத்துக்கொள், அதை யாருக்கும் சொல்லக்கூடாது. அதான நாம் தெரிஞ்சு வச்சிருக்கிற பொருள். அப்போ இந்த உலகத்தில் வந்த ஞானிகள் எல்லாம் ரகசியம் ரகசியம் என்று எழுதி வைத்திருக்கின்றார்களே. எத்தனை வேதங்கள், எத்தனை அற்புதமான திருவருட்பாக்கள், எத்தனை நூல்கள், எத்தனை திருமுறைகள் எல்லாம் ரகசியம் ரகசியம் என்று சொல்லாமல் இருந்தால் இன்றைக்கு எத்தனை தமிழ் சுவடிகள் இன்றைக்கு விஞ்ஞானம் வரை வளர்ந்திருக்கிறோமே. அப்படி என்றால் ரகசியம் என்றால் சொல்லாமல் இருப்பது மட்டும் பொருள் அல்ல. கொஞ்சம் கூர்ந்து கவனியுங்கள். ரகசியம்னா சொல்லாமல் இருப்பது ஒரு பொருள் இருந்தால் கூட சொல்லாமல் இருப்பது மட்டும் பொருள் அல்ல. ரகசியம் என்ற சொல்லுக்கு என்ன பொருள் என்றால், நான் உன்னிடத்தில் ஒன்று கொடுக்கின்றேன், ஏதோ ஒன்று வைத்துக் கொள், ஏதோ ஒன்றை கொடுக்கின்றேன், அதை ஜாக்கிரதையாக பத்திரமாக பாதுகாப்பாக வைத்துக்கொள். பாதுகாப்பு உணர்வோடு நீ ஒன்றை சுமந்து கொண்டிருந்தால் அதற்கு பெயர் ரகசியம். ரகசியம் என்பது சொல்லாமல் இருப்பதல்ல, பாதுகாப்பாக நாம் ஒன்றை பாதுகாப்போடு கண்ணியத்தோடு. எதை நாம் பாதுகாப்பாக வைத்திருப்போம்? நமக்கு பிடித்த ஒன்றை,
நமக்கு விருப்பமான ஒன்றை, நாம் நேசிக்கின்ற ஒன்றை, நாம் மிக 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 ஆனந்தப்படுகின்ற ஒன்றை நாம் பாதுகாப்பாக வைத்திருக்கிறோம். அதுபோல ரகசியம் என்ற சொல்லுக்கு சொல்லாமல் இருப்பது அல்ல, பாதுகாப்பாக வைத்துக் கொள்வது என்று ஒரு பொருள். புரிஞ்சுதுங்களா? சரி, இப்போ நம்ம பஞ்ச ரகசியத்துக்குள்ள உள்ள நுழைய போறோம். இந்த பஞ்ச ரகசியத்துக்குள்ள உள்ள நுழையும் போதும் நமக்கு நிறைய கேள்விகள் வரும், நிறைய சந்தேகங்கள் வரும். தயவு செய்து ஆன்மீகர்களே, உங்களுடைய எல்லா கேள்விகளையும் அப்படி கொஞ்சம் தள்ளி வச்சிருங்க. கேளுங்க, நிறைய கேள்வி கேளுங்க. நீங்கள் கேள்வி கேட்டுக்கொண்டே இருந்தால் நீங்கள் நிற்கின்ற இடத்திலிருந்து அல்லது கற்றுக்கொண்ட இடத்திலிருந்து, பெற்றுக்கொண்ட தீட்சையிலிருந்து, பெற்றுக்கொண்ட விஷயத்திலிருந்து நீங்கள் அடுத்த படிநிலைக்கு உங்களால் பயணப்படவே முடியாது. காரணம், நீங்கள் கேட்கக்கூடிய எல்லா கேள்விகளையும் நீங்கள் கொஞ்சம் அமர்ந்து உற்று கவனித்து பார்த்தால் அந்த கேள்விகள் எல்லாம் நீங்கள் சிக்கிக்கொண்ட எல்லையிலிருந்து விடுபட்ட சந்தேகங்களாக இருக்கும். உங்களுக்கு இந்த உலகத்துல எந்த குருமாரும் அந்த சந்தேகத்தை தீர்க்க முடியும். ஏன்னா நீங்க அதை உள்வாங்கி அந்த இடத்துல உங்களுக்கு இன்னொரு கேள்வி வரும். வருதா? நீங்க யோசிச்சு பாருங்க. உங்களுக்கு யார் எந்த விளக்கம் சொன்னாலும், எவ்வளவு பெரிய ஞான சத்குருமா உங்க வீட்டு வாசல்லையே வந்து உங்களுக்கு விளக்கம் சொன்னாலும் உங்களுக்கு புரியுற மாதிரி இருக்கும். ஆஹா, ஐயா பிரமாதையா, சூப்பரியான கை தட்டுவீங்க. ஆனால் அது உங்களுக்கு ஏன் முழுமையாக புரியவில்லை என்றால், நீங்கள் இருக்கின்ற இடத்திலிருந்து வெளியே வராமல் சிக்கிக்கொண்ட எல்லையிலிருந்து அந்த குருவினுடைய உபதேசத்தை கேட்டுக்கொண்டே இருப்பதால் உங்களுக்கு இது புரியாமல். ஒரு ஜென் கதை நிறைய கேள்விப்பட்டிருக்கீங்க. ஒரு ஜென் ஒரு புத்த துறவிக்கிட்ட ஒரு சீடன் போனான். இது ஞான சபையில போற எல்லாரும் சொல்ற கதை தான். இருந்தாலும் இந்த இடத்துல நான் உங்களுக்கு பதிவு பண்ணிட்டு நம்ம ரகசியங்களுக்கு என்னன்னா, ஒரு ஜென் துறவிக்கிட்ட ஒரு சீடன் உள்ள நுழையலாம் அப்படி ஆசிரமத்துக்குள்ள. குருவே, எனக்கு ஞானம் கொடுங்க அப்படின்னு சொல்றான். அந்த குருஜி என்ன பண்றாரு, ஒரு டம்ளர்ல, அதாவது ஒரு கண்ணாடி பாத்திரத்தை கையில் எடுத்து வச்சுட்டு இன்னொரு கோப்பை நிறைய தண்ணீர் வச்சுட்டு அந்த தண்ணீரை வந்து அந்த கண்ணாடி பாத்திரத்தில் ஊற்றிக்கிட்டே இருந்த உடனே அது நிரம்பி வழியாக ஆரம்பிக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக வழியாக ஆரம்பிக்கும். அந்த கோப்பையில் இருக்கிற எல்லா தண்ணியும் அந்த கண்ணாடி பாத்திரத்தில் ஊற்றுறவங்க எல்லாம் வழிஞ்சு கீழே போயிட்டு அப்போ எனக்கு தீட்சை முடிஞ்சு போச்சு. அவனுக்கு ஒன்றுமே புரியல. என்ன சாமி நீங்கள் சொன்னீங்க, வந்தீங்க, உட்காந்தீங்க, பாத்திரத்தை ஃபுல்லாக ஊற்றிக்கிட்டே இருந்தீங்க, தீட்சை முடிஞ்சு போச்சுன்னா எனக்கு ஒன்றுமே புரியலையே. உண்மை என்னன்னா, அவன் ஏற்கனவே நிரம்பி போன குடுவையாக வந்திருக்கிறான். ஏதோ ஒன்றை கற்று வைத்துக் கொண்டு, ஏதோ ஒரு தீட்சையை பெற்றுக்கொண்டு, ஏதோ ஒரு அனுபவத்தில் மாட்டிக்கொண்டு ஒரு முழுமையான தண்ணீர் நிரம்பிய டம்ளராக வந்திருக்கிறான். அது மேல ஊத்துனா வழிஞ்சு போயிட்டா போயிட்டு வாடா, இதான் தீட்சை. நாம் எல்லோரும் அப்படித்தான் இருக்கிறோம். எனவே உங்களுக்கு நிறைய செய்திகள் தெரிந்திருக்கலாம். அந்த செய்திகளை எல்லாம் சிக்கிக்கொண்ட எல்லையிலிருந்து இந்த ரகசிய சொற்பொழிவில் நீங்கள் இணைக்காமல் இதை தனியாக மட்டும் உள்வாங்க. மீண்டும் ஒரு முறை சொல்கின்றேன், நீங்கள் உங்கள் அறிவினுடைய நுட்பத்தில் பதித்து வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த பதிவுகளை எல்லாம் கொஞ்ச நேரம் ஒதுக்கி வைத்திருக்கு. இன்னும் கொஞ்சம் எளிமையா சொல்லணும்னா, நாம் ஒரு கோவிலுக்கு போறோம், இல்ல வள்ளல் பெருமானுடைய ஆலயத்துக்கு போறோம். என்ன பண்றோம்? வாசல் செருப்பை கட்டி வச்சுட்டு தான் உண்டாகும் இல்லையா? அது மாதிரி வாசல்ல செருப்பு கட்டி வச்சுட்டு உள்ள வந்து பகவான தரிசனம் பண்ற மாதிரி கொஞ்ச நேரம் உங்களுடைய கேள்விகள், உங்களுடைய சந்தேகங்கள், உங்களுடைய எண்ணங்கள் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த ரகசியங்களுக்கு கொஞ்சம் காணும். உங்களுக்கு அடுத்து ஒன்னே ஒரு கேள்வி வரும். என்ன அதை கேட்டு என்ன பண்ண வருதா? இந்த கேள்வி வருதா? என்ன எவ்வளோ பேர் பேசினாங்க, எவ்வளோ தத்துவங்கள் கேட்டோம், என்னையா வாழ்க்கையில ஒண்ணுமே சரியில்லை, வந்ததும் சரியில்லை, வாட்சதும் சரியில்லை, தொழில் போனா தொழில் தடை, இந்த பக்கம் போனா மனைவி சிக்கல், பிள்ளைகளால் சிக்கல், வக்கீல், கோர்ட்டு, காசு, பணம், கொடுங்கள், என்னடா இதுக்கு நடுவில் ஞானத்தை வேற சொல்றீங்க, அது ரகசியம்னு வேற சொல்றீங்க. புரியல, எனக்கும் புரியல. ஏன்
ஏன் நமக்கு புரியல? ஏன் இவ்வளவு வாழ்க்கை குழப்பங்களாகவும் சிக்கலாகவும் இருக்கு அப்படின்னா, 100 முறை நான் சொல்லிட்டு இருக்கிற ஒரே ஒரு விஷயம், நாம் சிக்கிக் கொண்ட எல்லையிலிருந்து இந்த உலகத்தை பார்க்கிறோம். அதனால் பிறப்பெடுத்த நாள் முதல் கடைசி நாள் வரை நாம் சிக்கலிலேயே இருந்து கொண்டிருக்கிறோம். சரியாயிடும் நம்பி நாம் செல்வோம். அப்போ நாம் இங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு நுட்பமான ரகசியம், மிக அற்புதமான விஷயம் என்னன்னா, ரொம்ப சிம்பிள். சிக்கிக் கொண்ட எல்லையிலிருந்து எப்படி விடுபடும்? இதை தவிர வேறு எந்த கேள்வியும் உங்களுக்கு வேண்டாம். எந்த கேள்வி கேட்டாலும் நீங்க சிக்கிக் கொண்ட எல்லையிலிருந்து தான் அந்த கேள்வி கேட்கணும். ஸோ எல்லா கேள்விகளையும் எல்லா பதில்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு, ஒரு டம்ளர்ல எப்படி அந்த சென் துறவி புல் தண்ணியை ஊற்றி வழிந்து கொண்டே இருந்ததோ அப்படி இந்த சொற்பொழிவை கேட்காதீர்கள். இந்த சொற்பொழிவு மட்டுமல்ல, எந்த சொற்பொழிவையும் கேட்காதீர்கள். ஏனென்றால் சொல்பவர்கள் எல்லாம் பிரம்ம நிலையிலிருந்து சொல்லிக் கொண்டிருக்கிறோம். அது உங்களுக்கு புரியாமலே போகும். எல்லா கேள்விகளையும் எல்லா பதில்களையும் ஒதுக்கி வைத்துவிட்டு கொஞ்ச நேரம் ரகசியங்களோட ரகசியமா பயணப்படும். மீண்டும் நம்ம முதல் பகுதிக்கு வருவோம். ரகசியம்னா என்ன? ரகசியம் என்பது சொல்லாமல் இருப்பது அல்ல. இதுவரைக்கும் நாம தெரிஞ்சு கொண்ட விஷயம் என்ன? ரகசியம் யாருக்கும் சொல்லக்கூடாது. காதுல சொன்னார் பாருங்க, உபதேசம், பிரம்மோபதேசம் பண்றாங்க. ஒரு பிராமண சமுதாயத்துல தன்னுடைய அப்பா தன்னுடைய மகனுடைய காதுல காயத்ரி மந்திரத்தை சொல்றாங்க. என்ன அர்த்தம்? பாதுகாப்பா காதுக்குள்ள, அடுத்தவனுக்கு கூட கேட்காம காதுக்குள்ள மட்டும் ஒரு பட்டு துணியால அப்பாவும் மகனும் உள்ள மூடிக்கிட்டு உள்ள சாஸ்திரிகள் சொல்லி கொடுக்க காதுக்குள்ள ரகசியமா சொல்றாங்க காயத்ரி மந்திரத்தை. பார்த்திருக்கீங்க, சடங்குகள் பார்த்திருக்கீங்க. உபநயனம், பிரம்மோபதேசம், பூனல் கல்யாணம் சொல்லுவாங்க. இப்போ ரகசியமா சொல்றது தானே, காதுக்குள்ள ரகசியமா அப்பா சொன்னது தானே. அப்ப எனக்கு ஏன் இன்னைக்கு இவ்வளவு சீடிக்கல அந்த மந்திரம் சொல்லிட்டே இருக்காங்க? எத்தனை சீடி முடிச்சுட்டு இருக்கு காயத்ரி மந்திரம்? புரிஞ்சுதா நமக்கு? ஏன் புரியல? ஏன் அது நமக்கு விளங்கல? ஏன் நமக்கு அந்த முழுமையான காயத்ரி விளங்கல அப்படின்னா, காயத்ரியினுடைய பொருள் நமக்கு புரியல. இப்போ நம்ம ரகசியம், அப்பா சொன்ன ரகசியம், அந்த காயத்ரியிலிருந்து நம்ம ரகசியமா கேள்வி. பூர்பவத்சுவஹ தத்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி. எவ்வளவு அழகான 24 அக்ஷரங்கள். நல்ல கவனிங்க. ஓம் பூர்பவத்சுவஹ தத்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி. அந்த தீமகி வரைக்கும் ஏன் நான் நிறுத்துறேன்றதுக்கான பொருள் உங்களுக்கு சொல்றேன். இப்போ இந்த தீமகி வரைக்கும் என்ன சொல்லுது நமக்கு தெரியணும். அடுத்த வரைக்கும் போக முடியும். ஓம் பூர்பவத்சுவஹ அப்படின்னா 3 நிலைகள். அது என்ன 3 நிலைகள்? கனவு நிலை, விழிப்பு நிலை, உறக்க நிலை. கனவு நிலை, விழிப்பு நிலை, உறக்க நிலை. ஓம் பூர்பவத்சுவஹ 3 நிலைகளில் என்னை தூண்டிக்கொண்டே இருக்கக்கூடிய சுடரினை தத்சவிதுர்வரேண்யம் வர்கோ தேவஸ்ய தீமஹி. என்னை தூண்டிக் கொண்டிருக்கக்கூடிய சுடரினை தியானிப்போமாக. அப்பா தன்னுடைய மகனுடைய காதுல பிரம்மோபதேசமாக சொன்னது இல்லையா? அப்போ 3 நிலைகளில் என்னை உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய, ஓங்கரித்துக் கொண்டிருக்கக்கூடிய அல்லது தூண்டிக்கொண்டே இருக்கக்கூடிய சுடரை தியானிப்போமாக. இதானே அதனுடைய பொருள். வேற ஏதாவது இருக்கா? ஆனா நாம் என்ன பண்றோம்? ஒரு விசிட்டிங் கார்டு கொடுக்கணும். இப்போ இந்த அற்புதமான நிகழ்வு நடந்து கொண்டிருக்கக்கூடிய இடத்தினுடைய ஒரு விசிட்டிங் கார்டு, அட்ரஸ். நாம் என்ன பண்றோம்? அட்ரஸ் கார்டை கையில் வச்சுக்கிட்டு அட்ரஸ் 108 முறையோ 1008 முறையோ சொன்னா நம்ம அந்த அட்ரஸ்க்கு போயிட முடியுமா?
முடியுமா? 108 முறை இல்லை, 1008 முறை இல்லை, 10,008 முறை இல்லை, 10 கோடி முறை சொன்னாலும் நீ உட்கார்ந்த இடத்துலயே தான் இருப்பீங்க தவிர அந்த இடத்துக்கு போக மாட்டேன். இந்த மந்திரம் என்ன சொல்லுது? இந்த மந்திரத்துக்குள்ள என்ன சூட்சமம் இருக்குன்னா, 3 நிலைகளிலும் என்னுள் சுடர்விட்டு கொண்டே இருக்கக்கூடிய அந்த ஆத்ம ஜோதியை தியானிப்போமாக. அப்ப நம்ம உட்கார்ந்துட்டு 3 நிலைகள் தியானிப்போமாக எப்படி தியானிக்கிறது? நமக்கு 3 விஷயம் தெரியணும். 3 நிலைகள் என்னென்ன, சுடர்னா என்ன, தியானம்னா என்ன, இது தெரியாம காயத்ரி மந்திரத்தை எத்தனை முறை சொல்லப்படும்? சரி, இது ஒரு பக்கம். இப்ப நம்ம இதுல இருந்து விடுபட்டு எத்தனை முறை சொன்னாலும் நம்ம காயத்ரி அனுபவிக்க முடியாது அப்படின்ற எல்லைக்கு நம்ம வருவதற்கு என்ன காரணம்னா, நீங்க இந்த விஷயத்தை தவறா புரிஞ்சுக்கூடாது. நல்ல நுட்பமா கவனிங்க. காயத்ரி மந்திரத்தை 1008 முறை ஓதுபவனை நாம் குறை சொல்லவில்லை. அது பண்ணிக்கிட்டே இருக்கிறதுனால இன்றைக்கு 10,000 20,000 விஸ்வாமித்திரர் காலத்திலிருந்து நீங்க நம்ம கிட்ட வந்தது. இல்லாட்டி அது அன்னைக்கே மறைஞ்சு போயிடும். இன்னைக்கு நம்ம கிட்ட அது வந்திருப்பதற்கு காரணம் அதை ஓதிக்கொண்டு. அப்போ அது தவறு இல்லை. நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல எதுவுமே தவறு இல்லை. ஞானம் என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்துல எதுவுமே தவறு இல்லை, ஆனா இது மட்டுமே சரியில்லை. இவ்வளவுதான் கான்செப்ட். இந்த உலகத்துல எதுவுமே தவறு இல்லை, ஆனால் இது மட்டுமே சரியில்லை. இதுதான் என் ஞானம். காயத்ரி மந்திரத்தை ஓதுபவர்கள் எல்லாம் என் மேல குற்றம் சாட்டாதீங்க. நான் சொல்ல வர செய்தி என்னன்னா, நீங்கள் முகவரி அட்டையை கையில் வைத்துக் கொண்டு முகவரிக்கு போகாமல் அந்த அட்டையில் இருக்கக்கூடிய நாமத்தையோ அல்லது தெருவினுடைய பெயரையோ சொல்லிக் கொண்டிருப்பது தவறில்லை. அது அடுத்தவனுக்கு வழிகாட்டும். ஆனால் சுத்த ஞானிகளும் சுத்த தேகம் எடுத்து பிரணவ தேகம் எடுத்து இறைவனோடு ஐக்கியமானவர்களும் செய்தது என்னன்னா, அந்த அட்ரஸ் கார்டை எடுத்துட்டு நேர அட்ரஸ் கார்டை எடுத்துட்டு அட்ரஸுக்கு போறது புத்திசாலித்தனமா, இல்ல அட்ரஸ் கார்டை கையில வச்சுக்கிட்டே அட்ரஸை படிச்சுக்கிட்டே இருக்கிறது புத்திசாலித்தனமா? சொல்லுங்க. நமக்கு ஏன் ரகசியம்ன்ற வார்த்தை சொன்ன உடனே நமக்கு பாதுகாப்பா வைக்கணும்னு தெரியாம சொல்லக்கூடாதுன்ற அர்த்தம் நம்ம மண்டைக்கு வருதுன்னா, மாணவத்தில் இருக்கிறோம் அல்லவா? முதலில் நாம் ஒரு எல்லையில் சிக்கிக் கொண்டிருக்கிறோம். நாம் ஏதோ ஒரு வட்டத்தில், ஏதோ ஒரு புள்ளியில், ஏதோ நமக்கு பிடித்த ஒரு விஷயத்தில் இது மட்டுமே சரி, இவர் மட்டுமே சரி, இந்த குரு மட்டுமே சரி, இவர் மட்டுமே கடவுள், இவர் மட்டுமே பகவான், தெய்வம், ஆண்டவன் என்று ஒரு வட்டத்தில் சிக்கிக் கொண்டிருக்கிறோமே. சிக்கிக் கொண்ட எல்லையில் இருந்தால் எதுவுமே நமக்கு புரியாது. இதுதான் சுவாமி ஞானம். இப்போ சிக்கிக் கொண்ட சிக்கல் இருந்து எப்படி விடுபடும்? அடுத்த கேள்வி அதான் வரணும். விடுங்க, காயத்ரி மந்திரமும் வேணாம், ரகசியமும் வேணும், நாங்க சிக்கிக்கிட்டு இருக்கோம், இதுல இருந்து எப்படி வெளியே வரும்? ஸ்ட்ரைட்டா மேட்டர் போறோம். அதுக்கு பஞ்ச ரகசியங்களை கொஞ்சம் உருவாகும். ரொம்ப சின்ன ரொம்ப அதிகமா பேசுறதுல சின்ன சின்ன விஷயங்கள். இந்த பஞ்ச ரகசியங்கள் என்ன? சின்முத்திரை ரகசியம், சிதம்பர ரகசியம், பிரணவ ரகசியம், பிரம்ம ரகசியம், தீக்ஷா ரகசியம். இதுக்கு பேர் பஞ்ச ரகசியங்கள். உலகத்துல வந்த அத்தனை ஞானிகள் இந்த பஞ்ச ரகசியத்தை வேறு வேறு கோணங்கள்ல பேசியிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் நாம சின்முத்திரை ரகசியத்துக்குள்ள பயணப்படும். சின்முத்திரை அப்படின்னா என்ன? முதல்ல அதுக்கான விடை தெரியணும். வாட் இஸ் தி மீனிங் ஆஃப் சின்முத்திரை? சின் என்றால் ஒரு ஒளி, சின் என்றால் ஒளி என்று, அருட்பெரும் ஜோதி என்று பொருள். அல்லது சிறியது. சின் என்ற வார்த்தைக்கு என்ன பொருள்னா சிறிய ஒளி, அது சிற்சபை, சிறிய ஒளி, சின்ன இடம். இதுக்கு நீங்க என்ன பேர் வேணா வச்சுக்கோங்க. சின் அப்படின்னா சின்னது. சின்னுன்னா ஆங்கிலத்துல பாவம்னு வரும். அந்த ஆங்கிலத்திற்கு தமிழ்ல சின் என்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா சிறிய இடம் அல்லது ஒரு சிற்சபை. நம்ம அறிவுக்கு எட்ட ஒரு விளக்கம். சரி, சின்முத்திரை என்றால் என்ன? நாம் எப்போதுமே நான் உங்களை வேற கைப்பிடிச்சி வேற இடத்துக்கு கூட்டு போக முடியும். தமிழ்ல என்ன இருக்கோ அதை அப்படியே நம்ம சொல்லணும். பாருங்க, சின் அப்படின்னா ஒளி, சின் அப்படின்னா சிறிய இடம். அதில் யார் குழப்பம் இருக்கா? எந்த டிக்ஷனரி வேணா எடுத்துப்பாங்க. முத்திரை அப்படின்ற சொல்லுக்கு ரெண்டு பொருள்.
ஒன்று முத்திரை, இதுதான் கன்ஃபார்ம், அடிச்சு சொல்றது. முத்திரை தாள் சொல்றாங்க. முத்திரை தாள் அப்படின்னா டாக்குமெண்ட் பேப்பர். முத்திரை அடிச்சு இதாண்டா கன்ஃபார்ம், மாற்ற முடியாது, வீடு வாசல் கன்ஃபார்ம். இது ஒரு வார்த்தை. இரண்டாவது முத்திரை, 3 திரைகள். 2 பொருள் இருக்கா? ஒன்று கன்ஃபர்மேஷன், இன்னொன்று 3 திரைகள். அது என்னையா 3 திரைகள்? வள்ளல் பெருமான் 7 திரைகள் சொல்லியிருக்காரு. அதை பற்றி நம்ம அப்புறம் பார்ப்போம். இப்போ நம்ம சின்முத்திரை ரகசியத்தை பற்றி பார்க்கும்போது 3 திரை, அந்த வார்த்தை மட்டும் நான் ஒரு புது விளக்கம் எதுவுமே சொல்லப்போம். ரகசியம்னு போட்டு ஞானத்தை குழப்ப வேண்டும். ஜஸ்ட் சிம்பிள், சோ சிம்பிள், பியூட்டிஃபுல் டிராவல். சந்தோஷமா வாங்க. முத்திரை அப்படின்னா 3 திரைகள். இப்போ நமக்கு ஒரு வார்த்தை பதத்துக்கான விளக்கம். சின் என்றால் சிறிய இடம் அல்லது ஒளி. முத்திரை இந்த சிறிய இடத்தையும் இந்த ஒளியையும் முத்திரை மறைக்கிறது. இவ்வளவுதான் சின்முத்திரை. வேற ஏதாவது பொருள் இருக்காது. ஒளியை மறைக்கும் 3 திரைகள். இதில் என்னப்பா ரகசியம் இருக்கு? ஒளியை மறைக்கும் 3 திரைகள். வேற எந்த வார்த்தையும் இல்லை. இப்ப நம்ம அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னா, அந்த 3 திரைகள் என்ன? அதுக்கு முன்னாடி சின்முத்திரைனா என்ன அப்பதான் நமக்கு தெரியும். நீங்க குரு பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆலயத்திற்கு தட்சிணாமூர்த்தி, ஆதி குரு தட்சிணாமூர்த்தி, தட்சிணாமூர்த்தியினுடைய சன்னிதானத்துக்கு போனீங்கன்னா தட்சிணாமூர்த்தி நல்ல ஒவ்வொரு வார்த்தைக்குள்ளேயும் தட்சிணம் என்றால் தெற்கு, மூர்த்தி என்றால் வடிவம். தென் திசை நோக்கி அமர்ந்த வடிவத்துக்கு பேரு தட்சிணாமூர்த்தி. ஆதி குரு சிவனாமூர்த்தி. அப்ப இந்த தட்சிணாமூர்த்தி கையில பாத்தீங்கன்னா இப்படி வச்சிருக்காங்க. பார்த்துருக்கீங்களா? இதுதான் சின்முத்திரை. தட்சிணாமூர்த்தி கையில பார்க்கலாம். அல்லது நீங்க சுவாமி ஐயப்பனுடைய கையில, குருன்னு சொல்லக்கூடிய ஹரிகர சுதன் ஐயப்பனுடைய கையில பார்க்கலாம். அப்போ தட்சிணாமூர்த்தியினுடைய கரங்கள்லையும் ஐயப்பனுடைய கரங்கள்லையும் இருக்கக்கூடிய இந்த சின்முத்திரை தானே. வேற ஏதாவது மாற்றம் இருக்கா? இதை இங்க வைக்கிறது, இங்க வைக்கிறது, இங்க வைக்கிறது. இன்னைக்கு ஞான சபையில 1000 குழப்பங்கள் வச்சிருக்காங்க. ஒண்ணுமே வேணாம். எங்க வச்சா என்ன? நமக்கு வார்த்தை தான் முக்கியம். சின்முத்திரை வேற ஏதாவது இருக்கா? இப்போ இந்த பகுதியில முத்திரை அப்படின்ற வார்த்தைக்கான விளக்கம் நீங்க தனியா தெரிந்து பாருங்க. 3 விரல்கள் தனியா இல்லையா? இப்போ பாருங்க, அகத்தியருடைய சுவடியை எடுத்து நம்ம படிக்கும் போதும் அங்குஷ்ட பிரமாணம், பகவான் எப்படி இருக்காரு? அங்குஷ்ட பிரமாணம். ஒவ்வொருவருடைய கட்டை விரல் அளவுக்கு, இந்த கட்டை விரலினுடைய முதல் அடி இருக்கு பார்த்தீங்களா? இந்த முதல் அங்குலம் அளவிற்கு நம்முடைய கண்களை வச்சு கை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த முதல் அளவு மட்டும் வச்சு பாருங்க. எல்லாரும் இந்த கட்டை விரலினுடைய இந்த முதல் அங்குலம் இருக்கு இல்லையா? இதுதான் ஒவ்வொரு மனிதனுடைய கண்களுடைய அளவு. இந்த கட்டை விரல் தத்துவம் இருக்கு இல்லையா? இதுக்கு பேரு ஆன்ம தத்துவம். ஆத்மாவை குறிக்கக்கூடிய இந்த கட்டை விரல். இது ஒரு பக்கம் இருக்கு. இந்த விரல் என்ன சொல்லணும் அப்படின்னா ஆள் காட்டி விரல். ஒருவனை சுட்டுகள் இவன் தான் இதுக்கு பேர் ஆள் காட்டி விரல் அல்லது சுட்டு விரல் என்று. இந்த ஆள் காட்டி விரல் குனிந்து ஒன்றை சுட்டுது. ஆள் காட்டி விரல் இங்க காட்டினா ஒண்ணு, இங்க காட்டினா ஒண்ணு இல்லையா? அது குனிந்து ஒன்றை சுட்டுது. பாருங்க, சுட்டுதா? அப்போ இந்த பிரம்மம் என்று சொல்லக்கூடிய ஆத்மாவை ஆள்காட்டி விரல் காட்டும் போதும் இந்த 3 விரல்கள் இருக்கு பார்த்தீங்களா? அது தனியா ஒதுங்கி நிற்கிறாங்க. சேர்ந்திருக்கும் போது சேர்ந்திருக்கா? இந்த உயிர் என்று சொல்லக்கூடிய ஆத்மாக்கள் பணிந்து இறைவனை வணங்குகின்ற போது இந்த 3 விரல்கள் ஒதுங்கி இல்லையா? தட்சிணாமூர்த்தி கையில போய் பாருங்க. இந்த 3 விரல்கள் ஒதுங்கி இருக்கு இல்லையா? இந்த எல்லா விரலை விட அதிகமா இந்த மோதிர விரலுக்கு பக்கத்துல இருக்கு பார்த்தீங்களா? எவ்வளவு நீளமான விரலா இருக்கு. எல்லாருடைய கை எடுத்து பாருங்க. நீளமான விரலா இருக்கா? இந்த நீளமான விரலுக்கு பெயர் தான் ஆணவம் இல்லையா? எல்லாத்தோட நீளமா இருக்கு. வச்சு பாருங்க. வச்சுக்கலாம். அடுத்த விரல் மோதிர விரல். இந்த பிறப்பு வருவதற்கு காரணமாக இருந்த விரல் மோதிர விரல். அதை கௌரவப்படுத்துறதுதான் நம்ம மோதிரம். கர்மத்தினுடைய அடையாளம். இந்த விரலுக்கு பேரு கர்மம், ஆணவம், கர்மம். இந்த 3வது விரல் இருக்கு பார்த்தீங்களா? அதுக்கு பேரு மாயை.
ஆணவம், ஆணவம், கர்மம், மாயை, இந்த 3 திரைகள் தான் சின்முத்திரை ரகசியம். குழப்பம் இருக்கா? வார்த்தைக்குள்ளே சின் என்றால் ஒளி, முத்திரை என்றால் 3 திரைகள் இந்த உயிரை மறைத்துக் கொண்டிருக்கிறது. 5 விரல் கைக்குள் ஞானம். ஆணவம், கர்மம், மாயை என்ற இந்த 3 திரைகள் இந்த சின் என்று சொல்லக்கூடிய ஒளியை, சிறிய இடத்தை, சிற்சபையை மறைத்துக் கொண்டிருக்கக்கூடிய 3 திரைகள். இதை அறிந்து கொள்வதே பிறவி பயன். அதுதான் முத்திரை. ஸ்டாம்ப், முத்திரை பேப்பர், கன்ஃபர்மேஷன் ஸ்டேட்மெண்ட். இது யார் சொல்றது? உலகத்துக்கே ஆதி குருவாய் விளங்கக்கூடிய ஆதி சிவனுடைய சிம்பல் சின்முத்திரை. இதுதான் சின்முத்திரை ரகசியம். இதை குழப்பம் இருக்கா? இது ரகசியமா? உங்க காதுக்கு வந்து சொல்லணுமா? பாருங்க, யூடியூப்ல உலகம் முழுக்க சொல்றோம். இது ரகசியம் இல்லை, இதை பாதுகாப்பா வச்சுக்கிறா. மகனே, சும்மா விட்டுறாத, பாதுகாப்பா வச்சுக்கோ. ரகசியம் என்பது சொல்லாமல் இருப்பதல்ல, பாதுகாப்பாக வைத்துக்கோ. சரி, பஞ்ச ரகசியத்துல சின்முத்திரை ரகசியம் பார்த்தோம். அடுத்தது சிதம்பர ரகசியம். அது என்ன சிதம்பர ரகசியம்? சிதம்பரம் கோயிலில் போயிட்டு பகவான் ஆகாயத்தில் விட்ட வெளியா இருக்காரு. இத்தனை கோடி பேர் சிதம்பரம் போயிட்டு, இந்த பக்கத்துல பெருமாள், இந்த பக்கத்துல சிவன். அப்போ சிதம்பரத்துல சின்முத்திரை ரகசியம், சிதம்பர ரகசியம் இருக்கா? யோசிச்சோமா? வெட்ட வெளி ஆகாயத்தை பார்த்தா, ஆகாயத்தை பாருன்னா சிதம்பர ரகசியம் சொல்லுது. எப்பொழுதுமே ஒரு பொருள் தேடுகின்ற பொழுது அந்த வார்த்தைக்குள்ளேயே அந்த பொருள் இருக்கு. அதான் தமிழினுடைய மேன்மை. இந்த உலகத்தில் வேற எந்த மொழியிலும் அப்படி இருக்கிறதா எனக்கு தெரியல. தமிழ் ஒரு சிறப்பு என்னன்னா, அதனுடைய மூலப்பொருள், ஞான பொருள், உட்பொருள் அந்த வார்த்தைக்குள்ளேயே இருக்கு. இப்ப நம்ம பண்ண வேண்டியது அந்த வார்த்தையை உடச்சுக்குள்ள போக வேண்டியதான தவிர அதுக்கு விளக்கம் தேடி டிக்ஷனரியோ குருமார்களையோ தேடி போனா குழப்பப்படும். உன்னை சிக்க வச்சு உன்னை அடிமைப்படுத்தி நீ அவனுக்கு சேவை பண்ணிடுவோம். குருவுக்கு வேஷ்டி தோச்சு போடு. இப்போ சிதம்பர ரகசியம். இப்போ பாருங்க, சின்முத்திரையில சின் அப்படின்னா ஒளின்னு பார்க்கணும் இல்லையா? சிதம்பரம் அப்படிங்கிற வார்த்தையை பிரிச்சு பாருங்க. சித் பிளஸ் அம்பலம். வேற ஏதாவது மீனிங் இருக்கா? அம்பலம் அப்படின்னா இடம் அர்த்தம். அம்பலம்னா கோவில் அர்த்தம். இடம், கோவில். அதுல இன்னொன்று கேட்டீங்கன்னா பரம் தானே வருது. நீங்க எனக்கு அம்பலம்னு மாற்றி சொல்றீங்க. பரம் அப்படின்னு வச்சாங்க. பரம்னா என்ன? வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பரம்? சித் அப்படின்னா என்றும் அழியாமல் இருக்கக்கூடிய இடம். அதான் சிதம்பரம். பரம்னா இடம், சித்துனா அழியாமல் இருப்பது. என்றைக்கும் அழியாமல் இருக்கக்கூடிய, மாறாமல் இருக்கக்கூடிய, எந்த மாற்றத்துக்கும் உட்படாத ஒரு இடம் எதுனா அதுதான் சிதம்பரம். சரி, அது எங்க இருக்கு? சிதம்பரம் எங்க இருக்கு? வடலூர் பக்கத்துல இருக்கு. அதுவா? அது அடையாளத்துக்காக எப்படி ஒரு விசிட்டிங் கார்டு கொடுத்து இதுக்குள்ள காயத்ரி மந்திரம் இருக்குன்னு சொன்னாங்களோ அதுபோல ஒரு அடையாளத்துக்காக எடுத்து வைக்கப்பட்ட சிதம்பரம். பரம் என்றால் என்ன? அடுத்த ரகசியத்தில் நல்ல கூர்ந்துக்க வேண்டும். பரம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு நமக்கு விடை தெரிஞ்சானா சிதம்பர ரகசியம் நமக்கு புரியும். பரம் என்றால் என்ன? இப்ப நம்ம அடுத்த கேள்விக்கான விஷயத்தை அதுக்குள்ள நம்ம போகிறோம். அந்த வார்த்தைக்குள்ளேயே அந்த வார்த்தை பரம பறந்து விரித்து இருப்பது. விஸ்வரூபமாக இருப்பது எதுவோ அதுதான் பரம். ஓங்கிக் கொண்டே இருப்பது எதுவோ அதுதான் பரம். வெளிப்பட்டு கொண்டே இருப்பது எதுவோ அதுதான் பரம். அது வேற மாதிரி நான் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் எளிமையா விளக்குறேன். உலகத்துல வந்த எல்லா ஞானிகளும், எல்லா ரிஷிகளும், எல்லா முனிவர்களும் கடவுள்னா என்ன அப்படின்றதுக்கு ஒரு விடை கேட்கும்போது அவங்க ஒன்று வள்ளலார் வந்து அருட்பெரும் ஜோதி, ஞானிகள் வந்து ஒளி மதியம், இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு விஷயம் சொல்றாங்க. இப்போ ஒளி வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஒளி? லைட்னா என்ன? ஒளி அதனுடைய தன்மை நேர்கோட்டில் பயணப்படும். ஒளி வந்து வளைஞ்செல்லாம் போகும். நேர்கோட்டில் பயணப்படக்கூடிய ஒன்றுக்கு ஒளி என்று பெயர். அதாவது லைட், வெளிச்சம் என்று பெயர். அடுத்தது சவுண்ட், நாதம்,
அநாகதம் என்று சொல்லக்கூடிய இந்த சப்தம் எப்படி போகும்னா வட்ட பாதையில் பயணப்படும். வட்ட பாதையில் பயணப்படக்கூடியது சவுண்ட், ஒலி. நேர்கோட்டில் பயணப்படக்கூடியது ஒளி, அதாவது லைட், வெளிச்சம். இந்த வட்ட பாதையில் பயணப்படக்கூடிய ஒளியும் நேர்கோட்டில் பயணப்படக்கூடிய வெளிச்சம் என்று சொல்லக்கூடிய ஒளியும் எந்த மைய புள்ளியில் சந்திக்கின்றதோ அதற்கு பெயர் தான் பரம். அப்போ சின்ன இடம் தானே, லைட்டும் வெளிச்சமும் சந்திக்கிற இடம் எது? பரம். அப்போ இந்த பரம் சின்ன இடம் தான், சின்ன மையப்புள்ளி அணு. அதனால அது பரம், சிதம்பரம். என்றைக்கும் அழியாத இடம். சிதம்பரம் என்ற சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா என்றைக்கும் அழியாத இடம். அது ஒலியும் ஒலியும் சந்திக்கின்ற மையப்புள்ளி. ஓகேங்களா? டவுட் இருக்கா? சின்முத்திரை ரகசியம், சிதம்பர ரகசியம். அடுத்தது பிரம்ம ரகசியம். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிரம்மம்? பிரம்மம்னா இதுக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்லிட்டு நம்ம அதுக்கு நான் எடுத்துட்டு போவோம். ஒரு கல்லூரி வகுப்பறை ஒரு பேராசிரியர் இருந்தார். அந்த பேராசிரியர்கிட்ட எல்லா மாணவர்களும் உட்காந்து நல்ல ஞான கருத்துக்கள், நல்ல விஷயங்கள்லாம், வகுப்பை தவிர மீதி விஷயங்கள்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. ஒரு நாளைக்கு அவருக்கு திடீர்னு ஒரு யோசனை வரும். எல்லார் கையிலையும் ஒரு 10 பேப்பர் கொடுத்தாரு. நல்லா கவனிக்க, அற்புதமான விஷயம். 10 பேப்பரை கொடுத்து எல்லோரும் மரணத்தை பற்றி எழுதுங்க. யார் அதிக பக்கம் எழுதுறாங்களோ அவங்க சிறந்த மாணவர்கள். நல்லா கவனிக்க, எல்லார்கிட்டையும் ஒரு 10 பேப்பர் கொடுத்துட்டு எல்லோரும் மரணத்தை பற்றி எழுதுங்கள். யார் அதிகமான பக்கம் எழுதுகிறார்களோ அவர் சிறந்த மாணவர் அப்படின்னு அந்த பேராசிரியர் அறிவிச்சார். எல்லா மாணவர்களும் மங்குன்னு எழுதுறாங்க. 10 பக்கம், 20 பக்கம், 50 பக்கம், 100 பக்கம். அவன் தன்னுடைய கருத்துக்களையும் கற்பனைகளையும் எண்ணங்களையும் எண்ண ஓட்டங்களையும் தெரிந்து கொண்டது அல்லது யாரோ சொன்னது இதெல்லாம் சேர்த்து வச்சு அவன் 50 பக்கம் எழுதி கொடுத்தாங்க. ஒரே ஒரு மாணவன் மட்டும் வெறும் வெள்ளை காகிதத்தை ஆசிரியரிடம் செஞ்சு கொடுத்தார். ஒரே ஒரு மாணவன் மட்டும் வெறும் வெள்ளை காகிதத்தை ஆசிரியரிடம் கொண்டு சென்று கொடுத்தார். அந்த வெள்ளை பேப்பரை பார்த்துட்டு கட்டி பொடிச்சு, நீதான் உண்மையான மாணவன். ஏனென்றால் அனுபவம் இல்லாத ஒன்றை பற்றி 1000 பக்கங்கள் எழுதி கொண்டிருக்கிறார். எதுவுமே சொல்ல முடியாது. சுத்த சூன்யமான நிலை. எல்லாம் எவ்வளவு அற்புதமான விஷயம். இத நிறைய பேர் வேற மாதிரி சொல்லுவாங்க. ஒரு வெள்ளை பேப்பர் இருக்கு, அந்த வெள்ளை பேப்பர்ல ஒரு சின்ன கருப்பு புள்ளியை வச்சுட்டு ஒரு மாணவன் கிட்ட போது இதுல உனக்கு என்ன தெரியுமா அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாங்க? ஐயா, கருப்பு புள்ளி தெரியுதுன்னு சொல்லு இல்லையா? ஆனா உண்மை என்ன அப்படின்னா, கேட்டா கருப்பு புள்ளி சின்னதான இவ்வளோ பெரிய வெள்ளை இடம் தெரியுது இல்ல. நாம் எப்பொழுதுமே ஒடுக்கத்தை விரும்புபவர்கள். விரிந்து ஓங்கி இருக்கக்கூடிய வெள்ளையை விரும்பாமல் அந்த புள்ளியாக இருக்கக்கூடிய கருப்பை மட்டுமே மனதிற்குள் ஒடுங்கி 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 விரிய தெரியாமல் செத்துக் கொண்டிருக்க. அனுபவம் இல்லாத ஒன்றை பற்றி, தெரியாத ஒன்றை பற்றி நாம் பேசிக்கொண்டே இருக்கிறோம். அவர் சொன்னாரு, வள்ளலார் சொன்னாரு, அவர் சொன்னாரு, இவர் சொன்னாரு, அந்த சித்தர் சொன்னாரு, எனக்கு வள்ளலார் உள்ள வந்து சொன்னாரு, வெளியே வந்து சொன்னாரு. யாரும் அப்படி சொல்ல மாட்டாங்க. எல்லாம் மனதினுடைய மாயை. இப்போ அப்படியே திரும்ப மரணத்தை பற்றி எப்படி சொல்ல முடியாதோ இதை ராமகிருஷ்ண பரமஹம்சர் ஒரு அருமையான விளக்கம் சொல்றார். பிரம்மத்தை பற்றி சொல்வதற்கு, ஐயா நீங்க தவம் இருந்து ஞானம் பெற்று மகா தீட்சை அடைந்து ஒரு மகா ஞானியாக சிவனுடைய அம்சமாக இருக்கிறீர்கள், நீங்க கொஞ்சம் தயவு செய்து பிரம்மத்தை பற்றி சொல்லுங்க அப்படின்னு விவேகானந்தா கிட்ட கேட்கிறார். அதுக்கு ஒரு சொன்ன உதாரணம் என்ன தெரியுமா தம்பி வாராஜா? ஒரு உப்பினால் செய்யப்பட்ட ஒரு பொம்மை. அந்த பொம்மையை தூக்கி கடல்ல போட்டு கடலினுடைய ஆழத்தை அளந்து வா என்ற அந்த உப்பு பொம்மையிடம் சொன்னால் அது எதைப்பா வந்து சொல்லும்? அந்த கடலுக்குள் அது கரைந்து போகாதா? பிரம்மத்தில் அது கரைந்து போகாதா?
எதையுமே வெளியில் சொல்ல முடியாது. சொல்ல முடியாததை சொல்ல முயற்சிப்பது உன் ஆணவம் அல்லவா? பிரம்ம ரகசியம் என்பது சொல்ல முடியாதது. ஏன் சாமி இவ்வளவு நேரம் பேசிட்டு சொல்ல முடியாத பத்தி எதுக்கு இவ்வளவு நேரம் வியாக்கியானம் பண்ணுறது? கேள்வி வருதா? கோபம் வருதா? எரிச்சல் வருதா? வருத்தம். ஏன் தெரியுமா? ஏன் தெரியுமா உங்களுக்கு கோபமும் எரிச்சலும் வேதனையும் வருது? ஏன் சொல்லுங்க? என்னடா மாதிரி சொல்ல முடியாத போய் சொல்றதுக்கு சொல்லும் இது ஒரு ரகசியமா? இதுதான் அப்பா ரகசியம். ஏன் தெரியுமா? யாராவது உனக்கு பிரம்மத்தை பத்தி சொல்றேன், பிரம்மத்தை காட்டுறேன், ஒளியை காட்டுறேன், கடவுளை காட்டுறேன், எங்கேயாவது போய் சிக்காது. பிரம்மத்தை சொல்ல முடியாது, மௌனத்தை போதிக்க முடியாது. எங்கேயும் போய் சிக்கிறாதப்பா. இவர்தான் பிரம்ம குரு, இவர்தான் ஞான குரு, பிரம்மத்தை போதிப்பவர், பிரம்ம பிரகாசர். எங்கேயும் போய் சிக்கிறார். புரட்சிக்கான விதை நீ, மாற்றத்துக்கான வித்து நீ, இந்த உலகத்தை மாற்றி போட வந்த விதை நீ. சின்முத்திரை ரகசியமும் பிரம்ம ரகசியமும் சிதம்பர ரகசியமும் ஒன்றுதான். சொல்ல முடியாது, உணர வேண்டியது. பிரணவ ரகசியம். அது என்ன பிரணவம்? நிறைய பேருக்கு நிறைய குழப்பங்கள் இருக்கு. இப்போ ஏகாட்சரம் அப்படின்ற வார்த்தை ஆன்மீக உலகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் தெரியும். வாட் இஸ் த மீனிங் ஆஃப் ஏகாட்சரம்? ஏகாட்சரம் என்றால் ஒரே ஒரு அக்ஷரம் உடையது. அதான ஏதாவது மாற்று கருத்து இருக்கால? ஏகம்னா ஒன்று, அக்ஷரம்னா எழுத்து. ஒரே ஒரு எழுத்து உடைய வார்த்தை, அதுக்கு பேர் தான் ஏகாட்சரம். நாம் என்ன சொல்லிட்டு இருக்கோம் கவனிக்கமா? இந்த இடத்துல தான் பிரணவ தீட்சை, பிரணவ ரகசியம். பிரணவம் அப்படின்னா நாம சொல்ல வேண்டியது என்ன? ஓம்கார் தான பிரணவம். ஓம் என்பதுதான் பிரணவம். இதுல என்ன ரகசியம்? ஓம் தான் எல்லாரும் தெரியுமா? தம்பி, ஓம் என்பது பிரணவம் அல்ல. ஏன்னா அந்த ஓம் என்ற வார்த்தை ஏகாட்சரம் அல்ல. ஏன்? நல்லா யோசிச்சு பாரு. அகரம், உகரம், மகரம், ஆ பிளஸ் உ பிளஸ் இம் சேர்ந்ததுதான் ஓம். 3 எழுத்து கூட்டு கலவைதான் ஓமை தவிர அது ஏகாட்சரம் அல்ல. ஆனால் உலகம் தோன்றிய காலத்திலிருந்து இன்றி வரைக்கும் ஓம்காரம் என்றால் ஏகாட்சரம் என்று சொல்கிறோமே. எத்தனை அப்பாரியம்! எல்லாரும் அதை சொல்றோம். ஏகாட்சரம் என்றால் ஓம்காரம். ஓம், ஓம் என்பது ஏகாட்சரம் அல்ல. இது ரகசியம் இல்லையா? இதை பாதுகாப்பா வச்சுக்கணுமா? ஓம் என்பது ஏகாட்சரம் அல்ல என்று சொல்வதற்கு ஒரு வீரம் வேண்டாமா? ஒரு தைரியம் வேண்டாமா? ஒரு ஞான பலம் வேண்டாமா? சுவாமி, அப்ப ஏகாட்சரம் தான் என்ன? வரணுமா வேண்டாம்? ஓம் என்பது ஒலி, ஒலியினுடைய குறியீடு, சவுண்ட், சவுண்டினுடைய சிம்பிள், சிம்பிள் ஆஃப் சவுண்ட். அது 3 படிநிலையில் இருக்கு. அகரம், உகரம், மகரம். இல்லையா? யாராவது மறுக்க முடியுமா? ஆன்மீகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பெரியோர்களும் தயவு செய்து அமர்ந்து உங்கள் எல்லா பதிவுகளையும் அப்படியே ஓரம் கட்டிட்டு வந்து கேளுங்க. யோசிக்காதீங்க. இதுக்கு கவுண்டர் கொடுக்கணும், பதில் கொடுக்கணும்னு யூடியூப்ல தட்டாதீங்க. வேணாம், உங்க பதில் எங்களுக்கு தேவையில்லை. இது ரகசியம், ஆதி ரகசியம், ஞான ரகசியம், உலகத்து ஞானிகள் எல்லாம் சொன்ன ரகசியம். உன் அறிவு இதுல பதிவுப்படாது. கொஞ்சம் கேளு, ஆஃப் பண்ணிடாதப்பா, கேளு. ஏன்னா என்னுடைய ஆணவம் உன்னை காயப்படுத்திடக்கூடாது இல்லையா? பேசுறதே ஒரு ஆணவம் தானே. சொல்ல முடியாததை சொல்ல வந்திருக்கிறது எவ்வளவு பெரிய ஆணவம். இறைவா, என்னை மன்னிச்சிருப்பான். பொல்லா வினையே புகழுமாறு ஒன்றறி. மாணிக்கவாசகர் சொல்றாருப்பா, உனக்கு எப்படா நான் சொல்றேன்? பொல்லா வினையே புகழுமாறு ஒன்று சொல்ல முடியல. நான் பொல்லா வினையை புகழுமாறு ஒன்று, அப்பேற்பட்ட ஒன்றை சொல்ல முடியாத ஒன்றை சொல்ல முயற்சிக்கும் போதும் சில
சிக்கல்கள் அவனுடைய அறிவு கூண்டுகளை நிரப்பலாம். எப்படி ஒருத்தர் 10 பக்கம் 50 பக்கம் 20 பக்கம் 100 பக்கம் எழுதினா இன்னைக்கு எல்லாரும் பிரம்மத்தை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் உண்மை என்ன என்றால் வெள்ள பேப்பர் ஆசிரியர்கிட்ட கொடுத்தானே அதுதான் சொல்ல முடியாது. ஓம்காரம் என்பது 3 பிரிவுகளில் 3 கிளை கோடுகளில் இருக்கிறது. அகரமாகவும் உகரமாகவும் மகரமாகவும். அப்போ இது 3 முக்கூடல் எழுத்து. அது பேர்தான் ஓம்காரம். இது பிரணவம். இப்போ பிரணவம்னா ஓம்னா ஒரு சவுண்ட் இல்லையா? சவுண்ட், ஒன் ஆஃப் தி சப்தம், அநாகதம், ஒரு நாதம். அடுத்தது என்ன தெரியுமா? இந்த ஓம்காரம் என்பது சவுண்ட் இல்லையா? ஒலியற்ற ஒலி, நாதமற்ற நாதம், மென் உணர்வு. இதுக்கு பேரு ரீங்காரம். இந்த ஓம்காரம் ரீங்காரமாக மாறுவதற்கு பெயர்தான் பிறவி பெரும் பணி. இதுதான் பிரணவ ரகசியம். ஓம்காரத்தை ஓம்காரமாகவே வைத்துக் கொண்டிருப்பது அறியாமை. அது ஏகாட்சரம் அல்ல. ஓம்காரம் ரீங்காரமாக மாறுவதற்கு பெயர்தான் ஏகாட்சரம். ரீங்காரமாக மாறிய பிறகு அந்த ரீங்காரத்தின் குறியீடு தான் ஸ்ரீ. ஸ்ரீ என்பதை பிரிக்க முடியாது. ஓம் என்பதை ஆ பிளஸ் உ பிளஸ் இம் என்று பிரிக்கலாம். ஸ்ரீ என்பது ஏகாட்சரம். இதற்கு பெயர்தான் பிரணவ ரகசியம். சின்முத்திரை ரகசியம், சிதம்பர ரகசியம், பிரம்ம ரகசியம், பிரணவ ரகசியம். பஞ்ச ரகசியங்களுக்குள் 4 ரகசியங்களை கலந்து பார்த்தால் எல்லாம் ஒரே மையப்புள்ளிக்கு வரும். அதற்கு பெயர் தான் தீக்ஷா ரகசியம். அது என்ன தீட்சை? என்னடா எங்க போனாலும் தீட்சை தீட்சை தீட்சை. வாட் இஸ் த மீனிங் ஆஃப் தீட்சை? என்ன தீட்சையோட என்ன கொடுத்துறாங்க? கூப்பிட்டு சீடுல உட்கார வச்சு ஸ்பரிச தீட்சை, நயன தீட்சை, கண்ணுக்குள்ள கனலை ஏத்தல், மூச்சக்குடி, நாக்கக்குடி, குண்டலினி, விந்து சக்தி, நாத சக்தி, எல்லா தீட்சைகளையும் தூக்கி போடுங்கள், தூர போடுங்கள். எதுவும் உங்களுக்கு அந்த பிரம்மத்தையோ பிரணவத்தையோ சின்முத்திரையோ சிதம்பரத்தையோ காட்டாது. ஞான வைராக்கியத்தோடு நிமிர்ந்து நில்லுங்கள். மெய்யான தீட்சை மனிதர்களுக்கு கொடுப்பது அல்ல. மனிதர்களுக்கு கொடுப்பது ஒடுக்கம் என்கின்ற விலங்கியல் நிலை. இறைவன் மனிதர்களுக்கு வழங்குவது தீட்சை. அவன் கொடுப்பவன் அல்ல, கொடுத்து கொண்டே இருப்பவன். தீட்சை என்பது இறந்த காலமாக வெளிப்பட்ட மனிதன் இறந்த கால மனிதனுக்கு கொடுப்பது. இறைவன் கொடுக்கக்கூடிய தீட்சை நிகழ்கால மனிதனுக்கு கொடுத்து கொண்டே இருப்பது. தீட்சை என்ற வார்த்தையை பதம் பிரித்து தீ என்றால் நெருப்பு, அக்ஷி என்றால் கண்கள், கண்ணுக்குள் கனலை எப்படி குழப்பம், எக்கச்சக்கமான குழப்பம். தீட்சை ரகசியம் என்பது மனிதர்களுக்கு கொடுப்பது ஒடுக்கம். எந்த குருவாக இருந்தாலும் இன்றைக்கு நிறைய சபைகளில் போய் நான் பார்க்கிறேன், கேட்கிறேன். 150க்கும் மேற்பட்ட சபைகளில் தேடி ஓடி ஞானம் தேடி அலைந்து அவர்கள் சொன்னது என்ன தெரியுமா? நான் ஐயா கிட்ட வந்து 4 நாள் வகுப்படுத்தாங்க, எனக்கு குழந்தை பிறந்துச்சு. நான் ஐயா கிட்ட வந்து 4 நாள் 21 நாள் கிளாஸ் அட்டன் பண்ணாங்க, எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஏய், கல்யாணம் ஆவதற்கும் குழந்தை பிறப்பதற்குமா தீட்சை? வாழ்வியல் சிக்கல்களில் உன்னை பயமுறுத்தி அச்சுறுத்தி ஆன்மீகத்தை நடத்தி கொண்டிருக்கிறார். தீக்ஷா ரகசியம் என்பது மனிதர்களுக்கு கொடுப்பது ஒடுக்கம். இறைவன் மனிதர்களுக்கு வழங்கிக் கொண்டே, இறைவன் வழங்குபவன் அல்ல, வழங்கிக் கொண்டே இருப்பவன், வெளிப்பட்டுக் கொண்டே இருப்பவன், நிகழ்காலத்தில் ஓங்கிக் கொண்டே இருப்பவன். ஒடுக்கம் என்பது இது மட்டுமே சரி என்று சிக்கிக் கொண்டு லயப்பட்டு மீண்டு வர முடியாமல் அதற்குள்ளேயே இருப்பதற்கு பெயர்தான் ஒடுக்கம். ஓங்குதல் என்பது வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய மகா அமிர்தமான ரீங்காரம் என்று சொல்லக்கூடிய ஆதிஸ்ருதியான மென் அதிர்வை உணர்வதற்கு பெயர்தான் ஓங்குதல். அசைவற்றதாய் தோன்றும் அசைவு என்று சொல்லக்கூடிய ஆத்மா என்ற மகா பிரபஞ்சமான விஸ்வரூபத்திற்கு உங்கள்
உங்களை அழைத்துச் செல்வது ஓங்காரம் அல்ல, ரீங்காரம் தான். ரீங்காரம் என்பது ஒலி அல்ல, ஒலி போல் உணரப்படுகின்ற மென் அதிர்வு. இதுதான் உயிர் ஓங்குதலுக்கும் ஞான ஓங்குதலுக்கும் விசேஷமான வழியை உங்களுக்கு வகுத்து வழங்கும். இன்றைய தினம் பஞ்ச ரகசியத்தில் ஒரு அற்புதமான ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறோம். ஓம் தீக்ஷா என்று சொல்லக்கூடிய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், எல்லோருக்கும் ஷேர் செய்யுங்கள். நீங்கள் கேட்ட இந்த ரகசியமான தீக்ஷா முறைகள் எல்லோருக்கும் சென்றடைந்து இந்த உலகம் அமைதியாகவும் சமாதானமாகவும் போர்கள் இல்லாமலும் ஒருவருக்கு ஒருவர் பொறாமை இல்லாமலும் உறவினர்களுக்குள் நல்ல நட்பாகவும் நல்ல மனித நேயத்தோடும் இறை நேசத்தோடும் இந்த சமுதாயம் சந்தோஷமாக இருக்க இந்த ஞானத்தை எல்லோருக்கும் வாரி வழங்கும். பஞ்ச ரகசியங்கள்: சின்முத்திரை ரகசியம், சிதம்பர ரகசியம், பிரம்ம ரகசியம், பிரணவ ரகசியம், தீக்ஷா ரகசியம் என்று ஒரு 5 கலவையோடு இன்றைய சொற்பொழிவை நாம் நடந்திருக்கிறோம். எத்தனை முறை பேசினாலும், எதை பேசினாலும், 1000 கோடி முறைகள் பேசினாலும் நாம் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரே இலக்கு, ஒரே தகவல், ஒரே ஞான ரகசியம்: ஒடுக்கத்திலிருந்து ஓங்குவதற்கு செல்வது எப்படி? ஒடுக்கம் என்ற எல்லையிலிருந்து ஓங்குதல் என்ற பரமஹம்ச நிலை வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய அந்த உயிர் ஓங்குதலை உணர்வது எப்படி? இதுதான் ரகசியத்தின் ரகசியம். எனவே எல்லா மெய் அன்பர்களும் ஞானத்தின் மீது ஈடுபாடும் தேடுபாடும் பிறவி பெரும் பயன் அடைய வேண்டும் என்ற நுட்பத்தோடு வாழக்கூடிய பிரபஞ்சத்து உயிர் துளிகளெல்லாம் ஓங்குதல் என்ற ஞான ரகசியத்தை நோக்கி பயணப்படும். எல்லாம் வல்ல அந்த மகா சக்தியினுடைய மகா ஆற்றலினுடைய வேகத்தால் மகா ஆதிஸ்ருதி என்று சொல்லக்கூடிய அந்த பிரணவ பிரம்ம அதிர்வால் எல்லோரும் இன்புற்றிருப்போம். விஸ்வரூப தரிசனம் எல்லோருக்கும் வாய்க்கட்டும். பஞ்ச ரகசியம் என்று சொல்லக்கூடிய சின்முத்திரை ரகசியம், சிதம்பர ரகசியம், தீக்ஷா ரகசியம், பிரம்ம ரகசியம், பிரணவ ரகசியம் என்ற மகா ரகசியங்களை ஒன்று திரட்டி ரகசியமாய் உங்கள் முன் சமர்ப்பணம் செய்திருக்கின்றேன். மீண்டும் ஞாபகப்படுத்துகின்றேன், ரகசியம் என்பது யாரும் யாருக்கும் சொல்லாமல் இருப்பதல்ல. ரகசியம் என்பது பாதுகாப்பாக வைத்துக்கொள்வது. ஒரு பொருளை, ஒரு தீட்சையை, ஒரு மந்திரத்தை, ஒரு அனுபவத்தை பாதுகாத்து அடுத்த தலைமுறைக்கு நாம் கொண்டு சேர்க்க வேண்டும். அதுதான் ரகசியம் என்று போதிக்கப்படுகின்றது. எனவே அன்பிற் சிறந்த நண்பர்களை, உலகமெங்கும் யூடியூப் சேனல் மூலம் ஞானத்தை தேடிக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அடியார்களுக்கும் இந்த ரகசியத்தை பதிவு செய்து அடியினுடைய ஞான வணக்கங்களை, எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டும் என்ற வாழ்த்துக்களை ஆதி பரம்பொருளின் வழியாக மகா விஸ்வரூபத்தின் ஆசையோடு மூல பிரம்மாண்டத்தின் அனுகிரகத்தோடு எல்லோரும் ஓங்குதலுக்கான படியேற்றத்தை அனுபவிப்போம் என்று கூறிக்கொண்டு இந்த இனிய சொற்பொழிவை நிறைவு செய்கின்றேன். வள்ளல் பெருமான் அடிதொட்டு இந்த ஞான சொற்பொழிவை நாம் துவக்கி இருக்கின்றோம். இன்றைய தினம் தைப்பூசம் என்று சொல்லக்கூடிய ஓர் விசேஷமான திருநாள். வள்ளல் பெருமானுடைய மகத்துவங்கள் இந்த உலகம் முழுக்க ஓங்கி வளர்ந்த திருநாள். அந்த ஞானத்தை பரிபூர்ணமாய் முழுமையாய் எந்தவித தடையும் இல்லாமல் அந்த ஞான ஸ்வரூபத்தை பஞ்ச ரகசியங்களை உள்வாங்கி வள்ளல் பெருமானின் ஆசையோடு எல்லோரும் மகிழ்ச்சியோடு இறை அனுபூதியை அடைவோம், அடைந்தே தீருவோம் என்ற லட்சிய வேட்கையோடு பயணப்படுவோம். அந்த மகான் இறக்கி வைத்த மூல மந்திரத்தை சொல்லி இன்றைய சொற்பொழிவை மிகுந்த கண்ணியத்தோடு நிறைவு செய்கின்றேன். அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் ஜோதி.
செயல் கூடும் என்னாணையம்பலத்தே எல்லாம் வல்லான் தனையேத்து. இன்று வருமோ நாளைக்கே வருமோ அல்லது மற்றென்று வருமோ அறியேன் என் கோவே. துன்று மலவெம்மாயற்று வெளிக்குள் வெளிகிடந்து சும்மாயிருக்கும் சுகம். பிரபஞ்ச பெருவெளி என்றும் அண்ட சராசரமெங்கும் வெளிப்பட்டுக் கொண்டே இருக்கக்கூடிய ஞான பிரம்மத்தை வணங்கி எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க அந்த ஆதி பரவசத்தை மீண்டும் மீண்டும் மீண்டு வர வணங்கி இந்த ரகசியமான ரகசியத்தை சமர்ப்பணம் செய்து பணிவான நம்பிக்கையோடும் கண்ணியத்தோடும் விடைபெறுகின்றோம். சகலமும் சித்திக்கிறோம். நன்றி, வணக்கம். தூக்கி விடுவதும் கைவிட்டு விடுவதும் காலமே உன் கணக்கு. கரையேற்றி வைப்பதும் கரை தன்னில் சேர்ப்பதும் பிரமமே உன் சிறப்பு. கை தூக்கி விடுவதும் கைவிட்டு விடுவதும் காலமே உன் கணக்கு. கரையேற்றி வைப்பதும் கரை தன்னில் சேர்ப்பதும் பிரமமே உன் சிறப்பு. எதை கற்ற போதிலும் உனை கற்கவில்லையே, இதுவா என் மெய் படிப்பு. அதை சொல்லும் வித்தற்ற வித்துன்றன் வித்தாக முடியாமல் பெருவெடிப்பு. கை தூக்கி விடுவதும் கைவிட்டு விடுவதும் காலமே உன் கணக்கு. கரையேற்றி வைப்பதும் கரை தன்னில் சேர்ப்பதும் பிரமமே உன் சிறப்பு. நீரக்கம் செய்து நிலை குலைய வைப்பதா நிகழ்நிலையின் உயர் பரீட்சை. நிகழ்காலம் கற்றாலும் அதில் வாழ முடியாத உயிருக்கென்ன தீட்சை. யார் தீட்சை தந்தாலும் கடவுளே நான் என்னும் அகங்காரத்திமிழ் பிடிப்பு. நீ தீட்சை தந்துமே காலமுன் படியேற்றி வைப்பதுன் பெரும் பொறுப்பு. கை தூக்கி விடுவதும் கைவிட்டு விடுவதும் காலமே உன் கணக்கு. கரையேற்றி வைப்பதும் கரை தன்னில் சேர்ப்பதும் பிரமமே உன் சிறப்பு. கர்மமும் கர்வமும் மாயையும்
மனையமலமாய் ஆக்கும் உன் செயலாக்குவாய் என் செயல் யாவிலும் நின் செயலோங்கவே இருப்பெனும் கால சாட்சி சூரிய கவிராய சொற்களில் பொருளான கால பிரமாண்ட காட்சி